அருண் போய் நீண்ட நேரம் ஆகிவிட்டும் திரும்பி வரவில்லை. எங்க போனானோ என்று கவலையடைந்த முரளி குடும்பம் பையனை தேடத் தொடங்கியது. அதே நேரத்தில் அங்கே சுற்றி வந்து கொண்டிருந்த விக்னேஷ், ஒரு பிரபல டிடெக்டிவ், அந்த சம்பவத்தை கவனித்தார். அவரும் தேடலில் சேர்ந்தார். விக்னேஷ் முதலில் ஒருவரை சந்தித்தார். அவர், இப்போதுதான் கடற்கரைக்கு வந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது என்றார். சிறிது தூரத்தில் மற்றொருவர் இருந்தார். அவர், காலை முதலே இங்கே இருக்கிறேன், ஆனா எனக்கு எதுவும் தெரியாது என்றார். இன்னொரு நபரும், இப்போதுதான் வந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது என்றார். இந்த மூவரில் ஒருவன் முரளி அவர்களின் மகனை கடத்திச் சென்றிருக்கிறான். யார் என்று கண்டுபிடிக்க முடியுமா? முரளி மற்றும் அவரது குடும்பம் எல்லாரும் ஒரே மாதிரி தொப்பி அணிந்திருந்தனர். அந்த மாதிரியான தொப்பியே மூன்றாவது நபர் தலையில் இருந்தது. அது அருணின் தொப்பி. அருணிடமிருந்து தொப்பியை எடுத்துக்கொண்டு அணிந்திருந்த அவனை கடத்துபவன்